கட்சியை சரிச்சு போட்டு என்ன பார்க்க போறீங்களா? தமிழருக்கான ஆதாரத்தை எத்தனை வருஷத்துக்கு பார்க்க போறீங்க? 15 வருஷம் முடிஞ்சுது, 16 வருஷம் முடிஞ்சுது, 17 வருஷம் முடிஞ்சுது, இப்படி 20 வருஷம் போயிடும், அப்புறம் 50 வருஷம் வந்துடும். அங்கால காலப்போக்கில் வீரபாண்டியன் கட்டவும் என்ற வரலாறு மாதிரி புத்தகத்தெல்லாம் கடைசியாக தேசிய தலைவரை பார்க்க வேண்டி வரும். இலங்கையில் பிறந்த ஒரு பிள்ளைய போதுண்டா ஈழம் என்ன அது எங்கே இருக்குன்னு கேட்பான். பிரபாகரன் யாருன்னு சொன்னால் மண்டே சொல்லி நிற்பான். இன்றைக்கு அது ஒரு சின்ன பாடசாலை சிறுவன் பேசுகிறான் பாரு, தண்ணியை தேடி செவ்வாய்க்கிறதுக்கு சந்திரத்துக்கு போகிற நீங்கள், ஆனால் இங்கே நாட்டில் இருக்கிற தண்ணியை வந்து எடுத்து பாட்டில் போட்டு விற்கிறீங்க, நீர்நிலையில விடுறீங்க, இல்ல பெப்சி கோக்கான்னு சொல்லி அடிச்சு கொடுக்குறீங்க, நிலம் எல்லாம் பற்றி போகுது, விவசாயம் செய்யறதுக்கு தண்ணி இல்லை, விவசாயத்துக்கு நிலம் இல்லை, கட்டிடத்தை எல்லாத்தையும் கட்டி முடிக்கிறீங்க, இதுக்கு 10 செவ்வாய்கிரகத்தில் போயிட்டு எல்லாம் தேடுறீங்க விவசாயம் செய்யலாமா தண்ணி இருக்கான்னு சொல்லி. அப்போ இப்படியான முட்டாளர்கள் இருக்கிற இடத்துல இப்படி நாம் தமிழர் கட்சி ஒன்று தாண்டா தேவை. அதுல தனிநபரா சீமானை மட்டும் குத்தி பார்க்க தேவையில்லை. நாம் தமிழர் கட்சினா நாம் தமிழர் கட்சி தான். அது ஒவ்வொருத்தனும் தலைவன் தான், ஒவ்வொருத்தனும் பெரியவன் தான், ஒவ்வொருத்தனும் ஈழத்தமிழன் தான், ஒவ்வொருத்தனும் மானத்தமிழன் தான். இந்த சீமான கட்சியை சரிஞ்சு போட்டு நீ என்ன செய்ய போற? இந்த அவன் சட்டமூலத்தை மாற்றி எழுத போறான், பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கிறோம்னு சொல்லி வெளியுலகுக்கு ஒரு சாய பூச்சண்டை பூசி போட்டு அவன் அந்த சட்டத்துக்குள்ளே திரும்பவும் கொண்டுறான். தீவிரவாதம் என்று இலங்கை அரசால் தடை செய்யப்பட்ட அமைப்புக்குள்ள இருந்து எந்த ஒரு செயற்பாடாக இருந்தாலும் கைது செய்யப்படும். இவ்வளவு நீங்கள் முட்டுக் கொடுப்பதால் சீமானுடன் நாங்கள் கதைத்த ஆடியோ வெளிவிடு. இந்த கட்சியை நீங்க சரிக்க போறீங்க. சரிச்சு போட்டு என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க. இத்தனை வருடம் எப்போ யுத்தம் மௌனிச்சது, ஆயுத போராட்டம் மௌனிச்ச பிறகு இத்தனை வருடத்தில் இலங்கையிலையோ இல்லாட்டி நீங்கள் இலங்கையை சார்ந்து ஏதாவது ஒரு கடலில் வந்து புலிக்கோடியை எப்பயாவது பறக்க விட்டுருப்பீங்களா? ஏலாது. ஏன்? அந்த நாட்டோட சட்டத்திட்டம் அப்படி. இந்த பாருங்க, 2 நாளைக்கு முதல்ல பாராளுமன்றத்தில் அமைச்சர் விஜய் என்ன சொல்லியிருக்கார், பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க போகிறோம், அதுக்கு புதுசாக சட்டமூலத்தை கொண்டு போகிறோம். அந்த புதுசாக வர சட்டமூலத்தில் என்ன இருக்குன்னு தெரியுமோ? இலங்கையில் வந்து இந்த பாதாள குழுக்கள் சார்ந்த எந்த ஒரு விடயத்தில் யார் செயற்பட்டாலும் கைது செய்ய முடியும். அதே மாதிரி தீவிரவாத அமைப்பு என்று சொல்லி இலங்கை அரசால் பச்சை குத்தப்பட்ட அமைப்புகள் சார்ந்து எந்த ஒரு செயற்பாடுக்கும் கைது செய்யலாம்னு சொல்லி தான் அதில் பிரதான மூலமாக வரப்போகுது. அப்போ உங்களால் ஏழுமோ? அது ஏலாது. இவ்வளவு காலம் சரி, இந்தியாவுக்கு போய் பார்ப்போம். முன்னே இவ்வளவு தமிழ்நாட்டில் தமிழீழ மக்கள் சார்ந்தோ ஈழ மக்கள் சார்ந்தோ இல்லை தலைவர் ஃபோட்டோவோ அல்லது புலிக்கோடி இன்றைக்கு பறந்து கொண்டிருக்குன்னு சொன்னால் அதுக்கு யாரா காரணம்? யார் அடையாளம்? பண கொடுக்கல் வாங்கல உங்களுக்கு அவங்க காசை கூட எடுத்து அங்கே தமிழ்நாட்டுக்கு அனுப்புகிறாங்கன்னு தெரிஞ்சால் அவங்கள்ட்ட கெஞ்சி சரி வாங்கி எடுங்க. நீங்கள் எந்த ஒரு பதிவு போட்டாலும் நீங்கள் முன்வைக்கிற கருத்துக்கள் வந்து அது சார்ந்து தான் இருக்குது. ஏன்னு சொன்னால் நீங்கள் அது சார்ந்து தான் செயற்படுறீங்க. விளங்குதா? புலத்தில் இருக்கிறாங்களோட சேர்ந்து நீங்கள் அது சார்ந்து தான் செயற்படுறீங்க. இப்போ ஒரு தனிநபர் ஒரு மனுஷனுக்கு 1008 பிரச்சனை இருக்கும். இப்போ நான் ஒரு மனுஷன் சொன்னால் எனக்கு 1008 பிரச்சனை இருக்கும். அதை வந்து சமூக வழியில் ஒன்றைக்கலாம், அது அவனோட தனிப்பட்ட பிரச்சனை. ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி என்ற பேரோடு இந்திய அரசியல் வரலாற்றில் தமிழ்நாட்டில் நாம் தமிழர் என்று அந்த பேர் கட்சிக்கு வச்சு அதோட ஈழம் சார்ந்து செயற்பாடுகளை முன்னெடுத்து போகிற ஒருத்தன் கிடைக்கிறன்ற வந்து நாங்கள் கொடுத்து வச்சிருக்கோம். அது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது அவங்க எதிர்ப்பாங்க தான், அடிமுட்டாள்களை எதிர்ப்பாங்க தான். அரசியல் என்ன கொள்கைகள் கோட்பாடு இருக்குன்னு தெரியாமல் எதிர்க்கிறவனுக்கும் ஈழம் சார்ந்து செயற்படுற உங்களுக்கும் தலைவர் பிரபாகரனால் கொடுக்கப்பட்ட வழிகளை எடுத்துக்கொண்டு போகிறாங்க. இன்றைக்கு இந்தியாவில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இவன் என்னத்தை செஞ்சான்? ஒருத்தன் ஆட்சிக்கு வந்தால் தானே செய்ய முடியும், ஆட்சிக்கு வராமல் எதுவுமே செய்ய முடியாதா? அதிகாரத்தை கொடுக்காத ஒருத்தனுக்கு என்னன்றாப்பா செய்கிறது? வேலை வாய்ப்பு கொடுக்குறதோ சரி, என்ன செய்கிறதோ சரி, ஒரு நாட்டை அபிவிருத்தி செய்கிறதோ சரி, என்ன செய்கிறது? ஆனால் இருந்தும் தலைவர் வழி இந்த மனிதநேயமன்ற பின்பற்றி இன்றைக்கு இயற்கையை நேசிக்கிறாங்க, ஆடு மாடுகளை நேசிக்கிறாங்க, மரங்களை நேசிக்கிறாங்க, நீர்நிலை பின்னால் சந்தையினருக்கு தேவையான விஷயங்களை பாதுகாக்கிறாங்க. இதை விட ஒரு நாட்டுக்கு ஒரு குடிமகனாக என்ன செய்யணும்னு சொல்லி நீ எதிர்பார்க்குற? இப்படியான ஒரு கட்சி கிடைச்சதே வரப்பிரசாத மக்களுக்கு. இன்றைக்கு ஒவ்வொரு மக்களும் உணர்ந்து கொண்டு வராங்க. ஒரு மனுஷன் வாயில் ஒரு வார்த்தைகள் வரலாம் தவறுதலாக, ஏதோ நீ மட்டும் இத்தனை வருஷம் பிறந்த உனக்கு ஒரு வெப்பமே ஒரு 50 வயசு கிளறன்னு சொல்லி இவ்வளோ இத்தனை வருஷத்தில் நீ மட்டும் எதுவும் வாக்கு தவறுனது இல்லையா, இல்லை வாய்தட்டு மாதிரி ஒரு சொல்ல விட்டது இல்லையா? இதுக்கு இப்போ கட்சியை சரிச்சு போட்டு என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க? கட்சியை சரிச்சு போட்டு என்ன செய்ய போறீங்க? இன்றைக்கு ஆழக்கடலெங்கும் சோழ மகராஜன் ஆட்சி புரிந்தான் என்று அந்த கடலில் புலிக்கொடி பறக்குது. இன்றைக்கு யார் பறக்க வச்சது? நீ போய் பறக்க வச்சினியா? இல்லாட்டி ஒன்று வம்சாவளி போய் பறக்க வச்சதா? இல்லாட்டி இலங்கையில் இருக்கிறவன் ஒருத்தன் போயிட்டு இலங்கை கடலில் ஒரு போட்டை எடுத்துக்கொண்டே புலிக்கொடியை பறக்க வைக்க சொல்லுவாங்க. தெரியாமல் கொள்ளாமல் பறக்க வச்சா மட்டும்தான். தெரிஞ்சுதுன்னு சொன்னால் முடிஞ்சது அதோட. அப்போ இப்படியான சூழல்கள் இருக்கைக்குள்ள அவங்க எங்களுக்கு நிற்கிறாங்களா? அவன் அரசியலில் ஈழத்தமிழர்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லிக்கொண்டு இத்தனை வருஷம் நீங்களாம் சொல்கிறீங்களே சீமான் காசுக்காக உழைக்கிறான், காசுக்காக. அது அறகுறை படித்ததில் இல்லை திரியுதல். அதுகள் யார் என்ன போட்டாலும் புல சொல்லி திரியுதல் எல்லாத்தையும் வந்து கணக்கெடுக்காதீங்க. நீங்கள் உணருங்க, ஈழம் சார்ந்து உணருங்க. விளங்குதா? அவன் ஒரு நிதியை திரட்டி கொடுக்குறவன் வந்து ஒரு அரசியல் சார்ந்த செயற்பாடுகளை முன்னெடுத்து போகிறதுக்கு ஒரு அரசியல்வாதிகளை என்ன செய்ய வேண்டும் சொன்னால் அந்த செயற்பாடை செய்கிறான். கொடுக்குறான், அவனுக்கு தெரியும் இது ஒரு பின்னால் ஒரு விடிவு கிடைக்காட்டியும் இது எடுத்து போகணும் என்ற ஒரு நிலை இருக்குது. எடுத்து போகணும் என்ற நிலை இன்றைக்கு இளைஞர் சமுதாயம் இலங்கையில் ஒரு சில பேரை தவிர இன்றைக்கு சினிமா பாணியில் மூழ்கி. இந்த கிட்ட ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, விஜய்க்கு கார்ட்போர்ட் மட்டையில் எழுதி ஆர்ப்பாட்டம் செய்திகள். அப்போ ஒருத்தர் வந்து பேசுகிறார் விளங்கலையா? அவர் கதைக்கிறாள் என்ன பிள்ளை இருக்குது?
உங்களெல்லாம் நம்பித்தான் ஒருத்தர் இந்த இவ்வளோ இத்தனை வருஷம் போராடினவனா அந்த போராட்டத்தை காட்டி கொடுத்தவங்க உங்களுக்கு என்ன வித்தியாசம் கேட்குறேன். அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு கும்பல் திரியிறீங்க இங்கே. எப்படின்னு சொன்னால் கொஞ்சம் குரூப் வந்து காசுகள் வந்து வேற எங்கேயும் வெளியால் போகக்கூடாதுன்னு தெரியுது, கொஞ்சம் குரூப் வந்து உங்களை விட அவன் வளர்ந்துடக்கூடாதுன்னு தெரியுது. ஆனால் ஈழத்தை வளர்க்கவோ வர்ற பின்னால் வர்ற சந்ததிக்கு ஈழத்தை சொல்லிக் கொடுக்கவோ நீங்கள் ரெடி இல்லை. நீங்கள் இருக்கும் வரைக்கும் இருந்து ஏற்கனவே சுரண்டி வச்ச சொத்துக்களை அனுபவிச்சு கொண்டு இன்னும் சுரண்டுறதுக்கு தான் முயற்சி செய்கிறீர்கள். எவனா ஒருத்தர் நல்லது ஒன்று சொல்ல வந்தான்னு சொன்னால் அவன் கூடாது உங்களை பொறுத்த வரைக்கும். இப்படி உங்களை மாதிரி உன் ஐடியா போய் பார்த்தேன், உனக்கு உன் ஐடியா பார்த்தப்போ நான் வீடியோ போடணும் தான். நீ எந்த பெரிய கொம்பனாக இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. கதைக்கணும்னு நினைச்சா நான் கதைப்பேன். நீ கட்சியை சரிச்சு போட்டு நான் அவனோட கேட்க கேள்வி, இந்த சீமான கட்சியை சரிச்சு போட்டு நீ என்ன செய்ய போகிறேன்? இந்த அவன் சட்டமூலத்தை மாற்றி எழுத போகிறான், பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கிறோம்னு சொல்லி வெளியுலகுக்கு ஒரு சாய பூச்சண்டை பூசி போட்டு அவன் அந்த சட்டத்துக்குள்ளே திரும்பவும் கொண்டுறான். தீவிரவாதம் என்று இலங்கை அரசால் தடை செய்யப்பட்ட அமைப்புக்குள்ளேருந்து எந்த ஒரு செயற்பாடாக இருந்தாலும் கைது செய்யப்படும். ஆனால் ஒழுங்கான முறையில் நீதியான விசாரணை நடைபெற்று உடனடியாக விடுதலைக்குரிய குற்றமாக இருந்தால் விடுதலை செய்யப்படும், மற்றும்படி சட்டத்தை பின்பற்ற வரும் தான் அவனோட கருத்து. அப்போ உன்னால ஏழுமா நீ இவ்வளோ கதைக்கிற, நீ இந்த எங்கட கடலில் போயிட்டு ஒரு முல்லைத்தீவு கடலில் இந்த திருவண்ணாமலை கடலில் சரி ஒரு புலிக்கோடி ஏற்றி கொண்டு நீ அதில் ஒரு ரவுண்டு வந்து ஒரு வீடியோ எடுத்து போடுவாங்க. உன்னால் ஏலாது. உனக்கு முகத்தை காட்டவே தைரியம் இல்லாத ஒரு ஆள் நீ. இன்றைக்கு எங்கட வரலாறோ சரி எங்கட இனத்திற அடையாளங்கள் எங்கட வலிகள் வடுக்களை வந்து வருடம் ஒவ்வொரு நினைவேந்தலையும் எடுத்து சுமந்து கொண்டு போகிற ஒரு தமிழனாக இந்த நாம் தமிழர் கட்சி முயற்சி கொண்டு போகுது. அதில் தனிநபராக சீமானை மட்டும் குத்தி பார்க்க தேவையில்லை. நாம் தமிழர் கட்சி ஏன்னா நாம் தமிழர் கட்சி தான். அதில் ஒவ்வொருத்தனும் தலைவன் தான், ஒவ்வொருத்தனும் பெரியவன் தான், ஒவ்வொருத்தனும் ஈழத்தமிழன் தான், ஒவ்வொருத்தனும் மானத்தமிழன் தான். உங்களுக்கு ஒரு தனிநபரில் கோபம் இருக்குண்டாடா, அந்த கோபத்தை நீங்கள் இந்த இப்படி முகம் காட்டாத இந்த பேக்கேடியில் போட்டு இதை வெளிப்படுத்துங்க. கட்சியை சரிச்சு போட்டு என்ன கவுட்டை குனிஞ்சு பார்க்க போறீங்களா? தமிழனுக்கான ஆதாரத்தை எத்தனை வருஷத்துக்கு பார்க்க போறீங்க? 15 வருஷம் முடிஞ்சுது, 16 வருஷம் முடிஞ்சுது, 17 வருஷம் முடிஞ்சுது, இப்படி 20 வருஷம் போயின்னு அப்புறம் 50 வருஷம் வந்துடும். அங்கால காலப்போக்கில் வீரபாண்டியன் கட்டவும் என்ற வரலாறு மாதிரி புத்தகத்தெல்லாம் கடைசியாக தேசிய தலைவரை பார்க்க வேண்டி வரும். இலங்கையில் பிறந்த ஒரு பிள்ளைய போய் ஈழம் என்ன அது எங்கே இருக்குன்னு கேட்பான். பிரபாகரன் சொன்னால் மண்டே சொரிஞ்சு நிற்பான். தலைவர் பின்பற்ற வழி, அதாவது மனிதநேயம் ஒன்றை கொண்டு இப்போ மரங்களை நேசிக்கிறான், மக்களை நேசிக்கிறான், இயற்கையை நேசிக்கிறான், ஆடு மாடு கோழியை நேசிக்கிறான். ஏன் அதுதான்டா எங்கட நண்பன். எதிர்கால சந்தைக்கு தேவை இந்த நீர்நிலைகள் இயற்கைகளான எதிர்கால சந்தை தேவை. இன்றைக்கு அது ஒரு சின்ன பாடசாலை சிறுவன் பேசுகிறான் பாரு, தண்ணியை தேடி செவ்வாய் கிரகத்துக்கும் சந்திரகிரகத்துக்கும் போகிற நீங்கள், ஆனால் இங்கே நாட்டில் இருக்கிற தண்ணியை வந்து எடுத்து பாட்டில் போட்டு விற்கிறீங்க, நீர்நிலையில் விடுறீங்க, இல்லை பெப்சி கொக்கான்னு சொல்லி அடித்து கொடுக்குறீங்க. நிலம் எல்லாம் பற்றி போகுது, விவசாயம் செய்யறதுக்கு தண்ணி இல்லை, விவசாயத்துக்கு நிலம் இல்லை, கட்டிடத்தை எல்லாத்தையும் கட்டி முடிக்கிறீங்க. இதுக்கு 10 செவ்வாய் கிரகத்தில் போயிட்டு எல்லாம் தேடுறீங்க விவசாயம் செய்யலாமா தண்ணி இருக்கான்னு சொல்லி. அப்போ இப்படியான முட்டாளர்கள் இருக்கிற இடத்துல இப்படி நாம் தமிழர் கட்சியை ஒன்று தாண்டா தேவை. மரமண்ட மாதிரி நாங்கள் தேசம் நிறைஞ்சவர்கள் தேசப்பட்டு நிறைந்தவர்கள் சொன்னால் அது எங்கள்கிட்ட இருக்கத்தான் வேணும் ஒரு தமிழனா. ஆனால் எங்கட வரலாறு வந்து பின்னுக்கு கொண்டு போகிறதுக்கு ஒன்று இருக்கு அடையாளம் என்று சொன்னால் நான் என்ன பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சி. சீமா நல்லவனா கெட்டவனாண்ட எனக்கு முக்கியம் இல்லை. நாம் தமிழர் கட்சி, நாம் தமிழர் கட்சி அது ஈழத்தமிழருக்கானது, தமிழருக்கானது. இவ்வளவுதான் என்னுடைய கருத்து.